உங்க போட்டோகிராஃபி பிசினஸ் டெவலப் பண்ணணுமா? நீங்க ஃபங்க்ஷன்ல எடுக்கிற உங்க போட்டோஸ் உங்க போனுக்கே வரணுமா? அப்ப இமேஜை புக் பண்ணுங்க. போட்டோகிராஃபர்ஸ்க்குலாம் லைஃப் டைம் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா டிஎம்கேக்கு விஜய் வருது ஒரு சேலஞ்ச் தான். டிஎம்கே விஜய் வருகையை பார்த்து அஞ்சுகிறது என்பது உண்மை. ஏன்னா விஜயா உதயநிதியான களத்தை கொண்டு போனாங்கன்னா அந்த போட்டி சமமானதாக இருக்காது என்று திமுக கருதுவது உண்மை. அது புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தா எக்ஸிஸ்டிங்காக இருக்க கட்சிகள் அந்த மாதிரி தான் செய்வாங்க. அதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது, இழுத்தடிக்கிறது, தேவையில்லாத கேள்விகளை கேட்கிறதுன்னு விஜய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. விஜய் கட்சியில் இருக்க புஷி ஆனந்த் கீழே இருக்க ஒரு XYZ சொன்னால் கூட நீங்கள் அதை நியூஸாக கேரி பண்ணலாம். அவங்க யாருமே வாய் திறக்காதப்ப மாநாடு இருக்குமா இருக்காதா எதுவுமே நமக்கு தெரியல. விஜயோட வாயிலேருந்து இது வரைக்கும் வரல. கொடியை அறிமுகப்படுத்தினார், ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசல. இப்போ கட்சி ரெகக்னிஷன் ஆகிடுச்சு, ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசல. அவர் முதல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அட்ரஸ் பண்ணணுங்க. அதுக்கு முன்னால் ஐ திங்க் மாநாடில் அவர் பேசுவார்னு நினைக்கிறேன். மாநாடில் பேசினா மட்டும் பத்தாது, மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணாமல் நீங்கள் ஒன்றும் கட்சி நடத்தவே முடியாது. சார், இப்போ ஒரு புதிய கட்சி ஆயத்தமாகி வருகிறாங்க. 2026 அந்த தேர்தல்ன்றது எப்படி இருக்கும்? எத்தனை முனை போட்டி அங்கே இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 5 முனை போட்டின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். திமுக தலைமையில் இப்போ இருக்க கூட்டணி அப்படியே தொடரும். நான் நம்புறது திமுக கூட்டணியில் மாற்றம் இருக்காது. விஜய் கண்டிப்பாக யாரோடையும் முதல் தேர்தலில் போகமாட்டார்னு நான் நம்புகிறேன். திமுகவில் ஓரங்கட்டப்பட்டவர்கள், அண்ணா திமுகவில் ஓரங்கட்டப்பட்டவர்கள், காங்கிரஸில் ஓரங்கட்டப்பட்டவர்கள், சீனியர்ஸ் போய் விஜயோட சேரலாம். அவங்களால விஜய்க்கு தம்புடி பிரயோஜனம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வேற கேள்வி. அதிருப்தி ஓட்டுகள் எதுவுமே அங்கே போகும். அதிருப்தி ஓட்டுன்னு வரும்போது அதை தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அது உடையும் போது அது விஜய் கிட்ட மட்டும் போகல, சீமான் கிட்டையும் போகுது. நீங்கள் சொல்கிறது கொடியை ஏன் அவர் ப்ரமோட் பண்ணலன்னா கட்சியே ப்ரமோட் ஆகாமல் அப்படியே கிடக்குது. கொடியை என்னத்தை பண்ண முடியும்? இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னன்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம். அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாவோ இல்லை கெட்டு போகிற பொருட்கள் எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்க அனுப்புற பொருட்கள் யாரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால உங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழக வெற்றி கழகத்துக்கு அஃபிஷியல் பொலிட்டிக்கல் பார்ட்டியா அப்படின்ற ரெகனைசேஷனை எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அஃபிஷியல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக உள்ளே வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், ஒரு முக்கியமான நிகழ்வு. ஒரு பிரபல நடிகர் தன்னுடைய மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கார். அவர் முழு நேர அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருடைய கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்துருக்கு. 6 மாதம் பிப்ரவரியில் ஒரு கட்சி ஆரம்பித்தார். மக்களவைத் தேர்தலுக்கு வரமாட்டேன், அசம்பிளி எலெக்ஷன் 26 தான் என் குறின்னு சொல்லிட்டு தான் வராரு. அவருக்கு இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் கொடுத்துருக்கிறது. முக்கியமான நிகழ்வு. அவருடைய மாநாடு விரைவில் இந்த விக்கிரவாண்டியில் நடக்க இருக்கிறது. விஜயின் வருகை கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது மட்டும் உண்மை. அது எந்த மாதிரியான பாதிப்பு என்பதை யூகிப்பது தான் இப்பொழுது கடினமானதாக இருக்கிறது. இப்போ பெரிய அளவில் பேசப்பட்டது என்னன்னா, அவங்களோட மாநாடு சொல்லப்போனால் எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்காங்க. அதில் அவர் என்ன உறுதிமொழி எடுக்க போகிறார், என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரு, அவரோட ஐடியாலஜி என்ன அப்படின்றத அந்த மாநாட்டில் தான் அவர் பதிவு பண்ணுறதா இருக்கார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் முதல்ல செப்டம்பர் 23க்கு தான் அவங்க பெர்மிஷன் கேட்டாங்க. லைக் விக்கிரவாண்டியில் அந்த வி சாலையில் மாநாடு நடத்துவதற்கு 23 பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் அவங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸு, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே பெர்மிஷன் கேட்டு மனு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போது போலீஸ் தரப்புலேருந்து சில நிபந்தனைகளுடன் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் டேட்டை ஏன் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அஃபிஷியலாக? டேட்டா அவர் தான் அனௌன்ஸ் பண்ணணும், விஜய் தான் அனௌன்ஸ் பண்ணணும், போலீஸ் அனௌன்ஸ் பண்ணாது. ஓகே, போலீஸுக்கும் விஜய் கட்சிக்கும் நடுவில் உள்ள விஷயம் அது. போலீஸுக்கிட்ட பர்மிஷன் கேட்டு விஜய் கட்சி தாவேக்கா மனு கொடுக்குறாங்க. போலீஸ் தான் பதிலை தாவாக்காக தான் கொடுக்குமே வழியாக ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்காது. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரியும், அது வேறு விஷயம். பொதுமக்களுக்கு மீடியாவுக்கு தாவாக்கா தான் கொடுக்கணுமே வழியாக விஜய் போலீஸ் கொடுக்க முடியாது. அது போலீஸோட வேலை கிடையாது. தாவாக்கா அவங்க விஜய் அவர் சொல்லணும். அவர் அமைதியாக இருக்காருன்னா அது என்ன காரணம், என்ன மாதிரியான நிபந்தனைகள்? ஏன்னா பரவலாக வரக்கூடிய செய்தி, இந்த மாநாட்டுக்கு இடம் தேடி அவங்க பல இடங்களில் அலைஞ்சு எங்கேயும் கிடைக்காம கடைசியில் கஷ்டப்பட்டு விக்கிரவாண்டியை பிடிச்சிருக்காங்க. நிறைய இடையூறுகள் இந்த மாநாட்டுக்கு இருந்திருக்கிறது, இருக்கக்கூடும் என்பதும் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தா எக்ஸிஸ்டிங்காக இருக்க கட்சிகள் அந்த மாதிரி தான் செய்வாங்க. அதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது.
அதை மீறி தான் ஒருத்தன் வளர்ந்தாகணும், கட்சிகள் வளர்ந்தாகணும். அப்படி தான் கட்சிகள் வளர்ந்துருக்குது. அதிமுக அப்படி தான் வளர்ந்தது, பாமக அப்படி தான் வளர்ந்தது, அப்படி தான் கட்சிகள் வளரும். ஆகவே இந்த விஷயத்தில் வந்து மாநாட்டுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்படுதுன்னா கொடுக்கப்படலாம், கண்டிப்பாக கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜயே அதை பற்றி வாய் திறக்காதப்ப நம்ம விஜய்க்காக பறிஞ்சு பேச முடியாது. மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது, இழுத்தடிக்கிறது, தேவையில்லாத கேள்விகளை கேட்கிறதுன்னு விஜய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. விஜய் கட்சியில் இருக்க புஷி ஆனந்த் கீழே இருக்க ஒரு XYZ சொன்னால் கூட நீங்கள் அதை நியூஸாக கேரி பண்ணலாம். அவங்க யாருமே வாய் திறக்காதப்ப நம்ம போய் அவங்களுக்காக நம்ம சோறு சாப்பிட முடியாது. அவை அவர்கள் வாயை திறக்கணும். முதல்ல நேற்றைக்கு ரெக்கக்னேஷன் வந்திருக்குது, ஈசி ரெக்கக்னைஸ்டுன்னு நேற்று தான் தகவல் அஃபிஷியலாக வந்திருக்குது அவங்க விஜய் தரப்புலேருந்து. மாநாடை பற்றி 23ன்னு சொல்கிறாங்களே விட விஜயோட வாயிலேருந்து இது வரைக்கும் வரல. அது மாநாடு இருக்குமா இருக்காதா எதுவுமே நமக்கு தெரியல. அவர் பேசணும், இன்னும் நாள் இருக்குது, இன்னும் உங்களுக்கு எவ்வளோ 14 நாள் இருக்குது. அதனால் அவர் வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவரோட பிரச்சனையாக அவர் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பிரஸ்ஸுக்கிட்ட பேசலை. ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் உட்காந்து ப்ரெஸ் மீட் வச்சு கட்சி ஆரம்பித்தான், கொடியை அறிமுகப்படுத்திட்டு இதுதான் என் கட்சியோட பேர், எங்கள் கட்சியோட முக்கியமான கொள்கைகள் இதுதான் ஓப்பனாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லுவாங்க. அதுதான் நடைமுறை. அதுவே சுத்தமாக இல்லை. ட்விட்டர் ஹேண்டில் அவங்க புஷி ஆனந்த் தாவே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரல, ஏன்னா அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருந்தது, நாங்கள் அசம்பிளிக்கு தான் வருவோன்னு போயிட்டார் அவர். அப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் முடிஞ்சோன்னா விஜய் வந்து இதை கொடியை அறிமுகப்படுத்தினார், ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசலை. இப்போ கட்சி ரெக்கக்னிஷன் ஆகிடுச்சு, ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசலை. அவர் முதல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அட்ரஸ் பண்ணணுங்க. அதுக்கு முன்னால் ஐ திங்க் மாநாடில் அவர் பேசுவார்னு நினைக்கிறேன். மாநாடில் பேசினா மட்டும் பத்தாது, மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணாமல் நீங்கள் ஒன்றும் கட்சி நடத்தவே முடியாது. சினிமா மீடியாவை டீல் பண்ணுற மாதிரி பொலிட்டிக்கல் மீடியாவை விஜய் டீல் பண்ண முடியாது. இதை விஜய் முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்து 7 மாதமாக ஒரு தடவை கூட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தலைன்னா என்ன அரசியல் கட்சி நடத்துகிறாரு அவர்? பேசணும்ல. அவர் மாநாட்டில் பேசின பிறகு நம்ம ஓரளவு அவரை பற்றி ஐடியா ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு முன்னால் அவரை நல்லவர் வல்லவருன்னோ அல்லது வந்து அவர் தோல்வியில் துவண்டுருவார், நாசமாக போயிடுவார் என்றோ ரெண்டு சொல்கிறதுமே தப்பு. அவர் வரணும், முதல்ல தன்னுடைய அதிகாரப்பூர்வமான கொள்கைகளை அவர் அறிவிக்கணும். அப்போ தான் நம்ம அவரை பற்றி எடை போட முடியும். சார், இப்போ ஒரு புதிய கட்சி வந்து ஆயத்தமாகி வருகிறாங்க. 2026 அந்த தேர்தல்ன்றது எப்படி இருக்கும்? எத்தனை மணி போட்டி அங்கே இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 5 முனை போட்டின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். திமுக தலைமையில் இப்போ இருக்க கூட்டணி அப்படியே தொடரும், அதில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு தான் நான் உறுதியாக இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நம்புறது. திமுக கூட்டணியில் மாற்றம் இருக்காது. எடப்பாடி தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும், எடப்பாடி தலைமையில் கண்டிப்பாக ஒரு கூட்டணி இருக்கும். ஆனால் அதிமுகக்குள்ளே எத்தனை பேர் எடப்பாடியோட இருப்பான்னா அதுக்கு வேறு கேள்வி. அதில் கொஞ்சம் பேர் பிரிஞ்சு மறுபடியும் பிஜேபியோட கூட போகலாம், இன்னொரு அதிமுக கூட உருவாகலாம். ஸோ எடப்பாடி எப்படி போனாலும் எடப்பாடி கிட்ட ஒரு 25 எம்எல்ஏ கண்டிப்பாக உறுதியாக இருப்பான். ஸோ எடப்பாடி அப்புறம் சில கட்சிகள் அவரோட இருக்கும். ஸோ எடப்பாடி தலைமையில் ஒரு கட்சி கூட்டணி, ஸ்டாலின் தலைமையில் ஒரு கூட்டணி, எடப்பாடி தலைமையில் ஒரு கூட்டணி, கண்டிப்பாக பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும். நிச்சயமாக பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும். அதில் மற்ற கட்சியிலேருந்து அடித்து துரத்தப்பட்டவர்கள், மற்ற கட்சியில் போக்கிடம் இல்லாதவர்கள் அவங்கெல்லாம் வந்து சேருவாங்க. 4 சீமானோட கட்சி தனித்து போட்டியிடும். விஜய் கண்டிப்பாக வந்து யாரோடையும் முதல் தேர்தலில் போகமாட்டார்னு தான் நான் நம்புகிறேன். அது உறுதியாலாம் யாரும் சொல்ல முடியாது. சீமான் போகமாட்டார்னு உறுதியாக சொல்ல முடியும், இவர் போவார் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ 4 விஜய் போவார்னு சொல்ல முடியாது, போகலாம் போகாமல் இருக்கலாம். 5 முனை போட்டி உறுதி. அப்போ சார், இன்னொரு பக்கம் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கோட் மூவி படம், விஜய் அவர்களை வந்து இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போகிறாரு அப்படின்றதுனால இந்த படம் வந்து ஒரு பெரிய லெவலில் எல்லா நாளையும் காத்திருந்தாங்க. பாலிடிக்ஸ் ரீதியாக இதில் வந்து ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா இது? இல்லை, அந்த படத்தோட தோல்விக்கும் வெற்றிக்கும் விஜயோட அரசியல் வெற்றிக்கும் தோல்விக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. முதல்ல விஜய் ஒன்று 26ல் ஜெயிச்சு சிஎம் ஆக போகிறதெல்லாம் கிடையாது. அதிகபட்சம் 10% 12% ஓட்டு வாங்குவார், அவ்வளோதான். அவர் யாரோடையாவது கூட்டணி போகிறாரு, இப்போ ஏடிஎம்கே மாதிரி கட்சியோட கூட்டணி போகிறாரு, பவன் கல்யாணம் ஆந்திராவில் பண்ண மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சாருன்னா நிலைமை மாறலாம். அப்போ கூட அவர் ஜெயிப்பாரான்னு தெரியாது. அவர் திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொண்டு வருகிறார். திமுகவோட வாக்குகள்லேயும் சரிவு இருக்கும், அதிமுக வாக்குலேயும் சரிவு இருக்கும், சீமானோட வாக்குலேயும் சரிவு இருக்கும். பட் கண்டிப்பாக டிஎம்கேக்கு விஜய் வருது ஒரு சேலஞ்சு தான். டிஎம்கே விஜய் வருகையை பார்த்து அஞ்சுகிறது என்பது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் வேணாம். அவங்கக்கிட்ட என்ன தான் கூட்டணி பலம், ஓட் பேங்க், அதிகார பலம், போலீஸு, உளவுத்துறை, மீடியா, பணம், கூட்டணி கட்சிகள் இவையெல்லாம் திமுக கிட்ட இருந்தாலும் விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பது உண்மை. ஏன்னா விஜயா உதயநிதியான களத்தை கொண்டு போனாங்கன்னா
அந்த போட்டி சமமானதாக இருக்காது என்று திமுக கருதுவது உண்மை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் விஜயால் திமுகவோட வெற்றி வாய்ப்பை சிதைக்க முடியாதுன்றது அதை விட உண்மை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், திமுகக்குன்னு இருக்கக்கூடிய அந்த 22லேருந்து 25% ஓட்டு அப்படியே தான் இருக்க போகுது. பெரிய அளவில் சரி வரும்னு எனக்கு தோணலை. அப்படி விஜய் உடைக்கிற ஓட்டெல்லாம் எல்லா கட்சியிலும் தான் அவர் உடைக்க போகிறார். யார் கட்சியிலேருந்து அதிகமாக உடைக்க போகிறாருன்னு தெரியல. அப்போது என்ன தான் விஜய் வந்து திமுக கூட்டணி திமுகவோட வாக்கு வங்கியை உடைச்சாலுமே கூட திமுகவோட இருக்க தோழமை கட்சிகள் திமுகவுக்கே உரிய அந்த வாக்கு வங்கி ப்ளஸ் பணபலம், படைபலம், அதிகார பலம் இதெல்லாம் இருக்கும்போது விஜயால் திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்த முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் திமுக விஜயை பார்த்து பயப்படுதுன்றது தான் உண்மை. இன்றைக்கி கட்சியில் இல்லாத பொலிட்டீஷியன்ஸ் லைக் முன்னாடி ரொம்ப இன்டென்ஸாக பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆன பொலிட்டீஷியன்ஸ் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து வருகை தரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுவும் ஒருத்தர் 2 பேரில் வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இது மாநாட்டில் தாங்க தெரியும். மற்ற கட்சியில் ஓரங்கட்டப்பட்டவர்கள்னு ஒரு டீம் இருக்கும், அவர்கள் கண்டிப்பாக வரதான் செய்வாங்க. எங்கே புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் அங்கே போவாங்க. திமுகவில் ஓரங்கட்டப்பட்டவர்கள், அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்டவர்கள், காங்கிரஸில் ஓரங்கட்டப்பட்டவர்கள், சீனியர்ஸ் போய் விஜயோட சேரலாம். அவங்களால விஜய்க்கு தம்படி பிரயோஜனம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வேறு கேள்வி. அவங்களால அவருக்கு என்ன லாபம் இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, அவரோட ஓட் பேங்க்ன்றது ஃப்ரெஷ் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, அது புரிஞ்சுக்கோங்க. 18 வயசுலேருந்து 35 வயசு இருக்கான்ல, அவங்க தான் அவரோட ஓட் பேங்க். அதிருப்தி ஓட்டுகள் எதுவுமே அங்கே அதிருப்தி ஓட்டுன்னு வரும்போது அதை தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அது உடையும் போது அது விஜய் கிட்ட மட்டும் போகல, சீமான் கிட்டையும் போகுது. சீமான் கிட்ட மட்டும் போகல, பிஜேபி கிட்டையும் போகுது. இவங்க எல்லாருக்கிட்டையும் மட்டும் போகல, எடப்பாடி கிட்டையும் போகுது. 5 முனை போட்டி என்பது திமுகவுக்கு கேக் வாக்குங்க, புரிஞ்சுக்கோங்க. 5 முனை போட்டி வந்ததுன்னா அந்த மோர் பிளேயர்ஸ் ஆன் த பிளேட் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. எவ்வளோ தூரம் அணிகள் சுருங்குதோ, திமுக அணி எதிர்க்க ஒரு அணி அல்லது 2 அணி அப்படி இருந்ததுன்னா தான் அவங்களால சமாளிக்க முடியும். அவங்களுக்கு வந்து அது சேலஞ்சாக இருக்கும். அப்படி இல்லைன்னா திமுக வந்து 5 முனை போட்டிலாம் வந்தோன்னா ஈஸியாக சொல்லிடலாம் நீங்கள், இட்ஸ் கோயிங் டு பி அ டிஎம்கே ஸ்வீப். அதனால் விஜய் புத்திசாலித்தனமாக ஏதாவது ஒரு அணியுடன் கூட்டணி போனால், இப்போ ஏடிஎம்கேவோட விஜய் போகிறாருன்னா கண்டிப்பாக டிஎம்கேக்கு மேசிவ் சேலஞ்ச். அப்படி இல்லை, அவர் தனியாக நிற்கிறார், விஜய் தனியாக நிற்கிறாருன்னா மற்றவங்க எல்லாரும் வந்து கண்டிப்பாக பிஜேபியும் டிஎம்கேயும் சாராது, உடஞ்சி தான் போகுது. 5 முனை போட்டி வந்தோன்னா ஸ்வீப்பு சார். ஆனால் இப்போ கூட்டணி போகிறது விஜயோட தன்னை ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக தான் சார் அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. லைக் அவங்களோட அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. பட் அதை வந்து அவர்கிட்ட வச்சுக்க முடியுமா? அந்த கனவை அப்படியே ஹேண்டில் பண்ணி கொண்டு போக முடியுமா? இப்போ கூட்டணிக்கு வந்தார், இப்போ ஏடிஎம்கே மாதிரி பெரிய கட்சினா கண்டிப்பாக அங்கே நம்ம கேள்வியே கிடையாது, எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் இது. ஸோ டவுட்டே வராது. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியில் வச்சுட்டு அடுத்தடுத்த கட்டம் நகர முடியுமா விஜய்னால? கஷ்டம். அதுதான் catch-22 சுச்சுவேஷன். இப்போ விஜயகாந்த் வந்து உங்களுக்கு 2005 கட்சி ஆரம்பித்து 2006 முதல் பொது தேர்தலில் தனியாக அசம்பிளி தனியாக நின்று அவர் ஜெயித்தார். 2009 அசம்பிளி பார்லிமெண்ட்டில் தனியாக நின்று 10% ஓட்டு வாங்கினார். ஸோ 2 எலெக்ஷன் வந்து தனிச்சு நின்னார். 2006 அசம்பிளி, 2009 மக்களவை தேர்தல். 2011 ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ந்தார். அதனால தான் 41 சீட் வாங்கி 29 சீட் ஜெயித்தார். அதுக்கு பிறகு இது உடஞ்சது. கடைசியில் 22 எம்எல்ஏ அவர் கூட தான் இருந்தான். பட் அவருக்கு ஒரு கௌரவம் கிடச்சிது. யாரு கூட கௌரவம் எப்படி கிடச்சிது? ஜெயலலிதாவோட சேர்ந்ததால் கிடச்சிது. அதுமாதிரி விஜய்க்கு ஒரு கௌரவம் என்பது அதிமுகவுடன் சேர்ந்து ஒரு 50 எம்எல்ஏ வாங்கி அதில் ஒரு 40 ஜெயிச்சார்னா கூட அவரோட அரசியலே வேறு. ஆனால் முதல் தேர்தலே அவர் செய்வாரான்றதான் நமக்கு ரொம்ப சந்தேகத்திற்குரிய கேள்வி. ஏன்னா தன்னோட பலம் என்னன்னு தெரியாமல் அவர் போய் இப்படி நின்னார்னா அது கட்சியில் அவர் கட்சியே காவு வாங்கிடலாம். ஆனால் தனியாக நின்னார்னா 26 எழுதி வச்சுக்கோங்க, 10லேருந்து 12% மேலே அவரால் ஓட்டு வாங்க முடியாது, ஜெயிக்கலாம் முடியும். விஜயாலே ஜெயிக்க முடியாது. கட்சி ஜெயிக்கிறது ரெண்டாவது, விஜயே ஜெயிக்கிறது கஷ்டம். தமிழ்நாடு மக்கள் ஹைலி பொலிட்டிக்கலி சென்சிட்டைஸ்டு. ஸோ மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக விஜயை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை. வாக்குகள் வரும், 10லேருந்து 12% வரைக்கும் வரும், 15% வரைக்கும் கூட வாக்குகள் வரும். பட் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு தொகுதியை 30% கிராஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாஸ்ட் கோல் சிஸ்டத்தில். நீ 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் நீ 20% ஓட்டு வாங்கியிருந்தால் கூட நீ 0. அப்போ இவரால் எப்படி வந்து தனியாக நின்று ஜெயிக்க முடியும்? ஓட்டை உடைப்பார், ஆனால் கணிசமாக ஓட்டை உடைப்பார். திமுக ஓட்டையும் அதிமுக ஓட்டையும் கண்டிப்பாக கணிசமாக உடைப்பார்.
இந்த கட்சி கொடி வெளியிட்டாங்களே சார், அதுக்கு அடுத்து கோட் படத்தோட ரிலீஸில் லைக் வந்து கண்டிப்பாக விஜய் படத்துக்கு ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவலில் வருவாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க, யங்ஸ்டர்ஸ் வருவாங்க. இந்த ஒரு இடத்துல பயன்படுத்தி கட்சியோட கொடியை ப்ரமோட் பண்ணலாம், அந்த ஒரு காரணத்துக்காக தான் மாநாடுக்கு முன்னாடியே கட்சி கொடியை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி நம்மளால் படிக்க முடிஞ்சது. ஆனால் தேட்டரில் அந்த மாதிரியான ஒரு சீன் எதுவுமே எங்களால் பார்க்கவே முடியலையே சார். அப்போ ஸ்டில் இவர் பிரித்து வச்சு பார்க்குறாரா அப்படின்ற ஒரு இது வருது சார். சினிமாவை ஏன் அவர் தன்னோட அரசியலுக்கு பயன்படுத்தலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது இப்போ தான் கொடியாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. இன்னும் ஒரு இடத்துலையும் அவர் அந்த கொடியை வச்சு ஒரு மாநாடு போடல, ஒரு மாநாடு கூட போடல, ஒரு பப்ளிக் மீட்டிங் போடலங்க. அது என்ன கட்சி? அப்புறம் எல்லாம் அந்த பெரிய மாநாட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறது வந்து கொடியை ஏன் அவர் ப்ரமோட் பண்ணலன்னா, கட்சியே ப்ரமோட் ஆகாமல் அப்படியே கிடக்குது, கொடியை என்னத்தை பண்ண முடியும்? ஐ திங்க் தட்ஸ் நாட் அன் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. முதல்ல அவர் மனசில் என்ன இருக்குன்னே தெரியலங்க. அண்ட் பீப்புள் சே இஸ் அன் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு 2 கேட்டகரி இருக்குது ஹியூமன் சைக்காலஜியில். எக்ஸ்ட்ராவர்ட்னா எல்லாரோடையும் சந்தோஷமாக கலகலன்னு பழக்கிறவங்க, இன்ட்ரோவர்ட்னா தனியாக ஒதுங்கி இருப்பாங்க. ஒரு அரசியல்வாதி எப்படி இன்ட்ரோவர்ட்டாக இருக்க முடியும்? இன்ன வரைக்கும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர் அட்ரஸ் பண்ணலன்றது தான் அவரோட ஹியூமன் கேரக்டரோட ஒரு முக்கியமான பரிமாணம். அதனால் அவர் அரசியலுக்கு வரட்டுங்க. அவர் முதல்ல ஒரு பப்ளிக் மீட்டிங் அட்ரஸ் பண்ணட்டும், அதுக்கு பிறகு ப்ரெஸ் மீட் அட்ரஸ் பண்ணட்டும், அப்புறம் நம்ம அவரை பற்றி பேசலாம். கண்டிப்பாக சார், மாநாடு ரொம்ப ஷார்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கப்புறம் இது பற்றின விவாதங்களை நம்ம தொடர்ந்து பண்ணலாம். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி தம்பி.